யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இளைஞர்கள் நடத்தும் யூடியூப் சேனல் இது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ இப்படி சொல்லி பல வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு 720 டிகிரி என்டர்டைன்மெண்ட் சர்ச் பண்ணால் அவங்க வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏண்டா வெக்கமே இல்லாமல் உன் சேனலுக்கு நீயே ப்ரமோட் பண்ணுற? நம்ம காசு கொடுத்து யாராவது விளம்பரம் பண்ணால் பண்ணலாம், நம்மளுக்கு நம்மளே தானே விளம்பரப்படுத்தணும். அதுக்கு உனக்கே நீயே பண்ணிக்குவேன். டெஃபினெட்லி. இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமோ பெரிய படமோ கிடையாது. இட்ஸ் அ வெப் சீரீஸ், அதாவது தமிழ் ஒரிஜினல் சீரீஸ். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் காதல். இந்த டைட்டிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது ஏதோ காதலை சம்மந்தப்பட்டது, அதாவது காதலினால் அவதிப்படுபவர்கள் பற்றிய கதை அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் காதலை பற்றி ஏதோ புதுசாக சொல்ல வராங்கன்னு தெரியும். காதல்னாலே ஒன்று தாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சிருக்கேன், நம்ம ஊருக்கே தெரிஞ்சிருக்கோம். முதல்ல லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, கல்யாணம் பண்ணோன்னே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. இதைத்தான் இந்த டைரக்டர் பிரித்து 4 பார்ட்டாக போட்டு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் காதல்னு நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வெப் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓப்பன் விண்டோ அண்ட் ட்ரெண்ட் லவுட். இதை வந்து ஹாட்ஸ்டாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாலாஜி மோகன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இவர் பிரபல டைரக்டர். அதாவது வந்து நம்ம மாறி, வாயமுடி பேசவும், காதலில் சொதப்பது எப்படி பல படங்களில் கொடுத்துருக்காரு. இந்த வெப் சீரிஸில் இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, கிரியேட் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு, இதுக்கு மேலே இதில் நடிச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா பாலாஜி மோகன், சுந்தர் ராமு, சனத், அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ், தனியா பாலகிருஷ்ணன், நக்ஷத்ரா நாகேஷ், சஞ்சனா நடராஜன் அண்ட் பேபி யுவானி, இந்த 8 பேர் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன், அர்ஜுனன், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அப்புறம் விஜய் வரதராஜ், இப்படி சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இவங்களுக்கு சின்ன ரோல் அவங்களுக்கு பெரிய ரோல் அப்படின்றத பார்க்காம எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் பாலாஜி மோகன். இதை வந்து 4 பிரித்து 2 கேரக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேரக்டர்ஸ் ஒரு இடத்துல மீட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த 2 பேருக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, இந்த பேர் சேர்ந்தனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் காதல். என்னதான் கண்டென்ட் வந்து ஃபாரின் பட கண்டென்ட் மாதிரி இருந்தாலும் தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணனால இந்த டீமுக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இது வெப் சீரிஸா அப்படின்ற அளவுக்கு 2 செலிபிரிட்டி நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் ரோபோ சங்கர் அண்ட் அந்த இன்னொருத்தர் என்ன வைக்க போடுற யாரியா? என்னது? ஆண்ட்ரியா. யா. இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து கேமராவை பார்த்து பேசுவாங்க. இது பாலாஜி மோகனோட ஒரு தனி யுக்தின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட ஆரம்ப படங்களில் காதல் சொற்பது எப்படி, வாய்மொழி பேசும் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேமராவை பார்த்து பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரில தான் ஏன் கேமராவை பார்த்து பேசலன்னு தெரியல. இந்த சீரீஸில் மொத்தம் 10 எபிசோடு. இந்த ஒரு எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்டர்வியூ கேட்குற மாதிரி ஒரு செஷன் வருது. அந்த வாய்ஸ் கொடுத்தது யாருதுன்னா ஆர்ஜே லவ் குரு. அவர் பேரை வெளியே சொல்லக்கூடாது. மியூசிக் சதீஷ், டிஓபி சிவா, எடிட்டிங் பாலாஜி மோகன் அண்ட் பிரசன்னா. இவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணனால இந்த ப்ராடக்டை பக்காவாக நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை திரும்ப நம்மளை பார்க்க வைக்குது. காஸ்டியூம்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் நல்ல ஃபெமிலியரான கேரக்டர்ஸ்னால உங்களுக்கு பார்க்கும்போது அந்த போர்னஸோ அந்த டல்னஸோ தெரியாது. எல்லாமே பார்த்த ஃபேஸஸ், அதனால் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிடுவீங்க. முக்கியமாக அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் பேபி யுவானி செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸில் அடிக்கடி ஹீரோயின் வந்து மாடுன்றாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் டக்குன்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. டக்குன்னா என்ன பார்த்து தானே. ஒரே ஒரு சின்ன அப்ளிகேஷன் மிஸ்டர் பாலாஜி மோகன், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சீரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் தமிழில் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரிஜினல் தமிழ் சீரீஸ்னு சொல்லி ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்குது. நான்லாம் இங்கிலீஷ் படமே தமிழில் தான் பார்ப்பேன். அப்போ ஹிந்தி படம் யூ ஆர் ஆன்டி இண்டியன்.